இந்த பர் கிட்டோட பேரு என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த பர் கிட் எதுக்கு யூஸ் ஆகுனாச்சு தெரியுமா? இதோட பேரு டென்சா பர் கிட். என்னது இது? இது ஒர்க் ஆகுற பிரின்சிபல் ஆசியோ டென்சிபிகேஷன் ப்ராசஸ். இந்த டெக்னிக்க 2013ல டாக்டர் சாலா ஹுவைஸ் அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. இதோட மெயின் ஏம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இம்ப்ளான்ட் பிளேஸ்மெண்ட்காக நம்ம ட்ரில் பண்றப்போ போன் ப்ரிசர்வேஷனும் நடக்கும், போன் காம்பாக்ஷனும் நடக்கும். அதனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிரியேட் ஆகும் இம்ப்ளான்ட்டுக்கும் போனுக்கும் நடுவுல. சோ தட் உங்களுக்கு போன் growth ஃபாஸ்டரா இருக்கும். இந்த பர் ஒரு யூனிக்கான டிசைன். இது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுறப்போ போனை கட் பண்ணும். அதே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுறப்போ கட் பண்ண போனை காம்பாக்ஷன் பண்ணும் சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ல. இதோட மெயின் யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டல் இன்டைரக்ட் சைனஸ் லெஃப்ட் ப்ரொசீஜருக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜஸ் ஆட்டோகிராஃப் காம்பாக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க, போன் டென்சிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும், ரெசிடுவல் ரிச் எக்ஸ்பான்ஷன் நடக்கும், ரெசிடுவல் ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணும், இனிஷியலா இம்ப்ளான்டோட பிரைமரி ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதே டிஸ்அட்வான்டேஜஸ், கார்டிகல் போன்ல இந்த பர்ரால எஃபிஷியன்டா ஒர்க் ஆக முடியாது. அதே மாதிரி ஜெனோகிராஃப்ட இந்த பர்ரால சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ல ஒழுங்கா காம்பாக்ஷன் பண்ண முடியாது. தேங்க்யூ.